தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்ல யார் ரொம்ப நேர்மையானவங்க, அவங்க பேர் என்ன, அவங்கள பத்தி ரெண்டு மூணு வார்த்தை. இந்த கையில மண்ணு இந்த கையில புழுதி. எவன் யோக்கியமா சொல்றது? பர்டிகுலரா சொல்ற மாதிரி யாருமே எனக்கு எதுக்குமே எனக்கு தெரியல. எந்த அரசியல்வாதியும் ஆனா தேடுறது தான் வராங்க. ஏதோ டாஸ்மாக் கடைக்கு போனதாலும் வரி பணம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானே? இப்ப நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? நான் எங்கன்னு ஏதோ வேலைக்கு போயிட்டு வரேங்க. சரி சரி. இப்ப எங்கேயும் போயிட்டு வரலையா? வீட்டுல இருந்தா வரீங்களா? ஆய முடியாது. தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்ல யார் ரொம்ப நேர்மையானவங்க, அவங்க பேர் என்ன, அவங்கள பத்தி ரெண்டு மூணு வார்த்தை. நேர்மலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. எல்லாருமே மணி மைண்டட் தான். நேர்மன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்தால் நல்லா இருக்கும். என்னோட தாட்டு சீமான் ஓகே. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெரி குட். சீமான் தான் நல்லா இருக்கும். எல்லாருமே இப்போ கட்சி ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஆனால் சீமான் எனக்கு தெரிஞ்சு சீமான் ஓகே. எந்த அரசியல்வாதி ரொம்ப நேர்மையானவங்க? எந்த அரசியல்வாதியும் ஆனா தேடுறது தான் வராங்க. பாக்கி ஏழை மக்கள் வந்து நீ பஸ்ல போனாலும் வரி பணம் கட்டுறாங்க. என்ன ஏதோ டாஸ்மாக் கடைக்கு போனாலும் வரி பணம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானே? என்ன அது கவர்மெண்ட் தெரியல. எனக்கு முக்கியமான வர முதல்வர் வந்து யாருமா எடப்பாடி வந்தாக்கா எனக்கு சந்தோஷம் போடு. அவரு ஏழைகளுக்கு போன பொங்கல் என்ன பொங்கல் அன்னைக்கு. இப்ப நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? நான் எங்கன்னு ஏதோ வேலைக்கு போயிட்டு வரேங்க. வேலைக்கு போயிட்டு வரீங்க? ஆமா, வீட்டுக்கு போறேங்க. சரி சரி. இப்ப எங்கேயும் போயிட்டு வரலையா? வீட்டுல இருந்தா வரீங்களா? ஆய முடியாது. நான் வேலைக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு போறேங்க. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வேற எங்கேயும் போலையோ? வேற எங்க போல? வேற எங்க போக சொல்றீங்க? என்ன வேற எங்க போக சொல்றீங்க? என்ன நான் வீட்டுக்கு தான் போனோம். வேலைக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு தான் போனோம். அப்ப தெளிவா தான் இருக்கீங்க. இப்போ நல்லா தெளிவா இருக்கு. சரி. இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள யார் ரொம்ப நேர்மையானவங்க, அவங்கள பத்தி ரெண்டு மூணு வார்த்தைகள். இந்த கையில மண்ணு இந்த கையில புழுதி. எவன் யோக்கியமா சொல்றது? யாரை யோக்கியமா சொல்றது? இதுக்கு முன்னாடி இருந்தவன் போச்சு, இப்ப இருங்களும் போச்சு, அவ்வளவுதான். இது ஒன்றும் பெருமையா சொல்லிக்கிறதுக்குள்ள ஒன்றும் இல்லாத. எம்ஜிஆர் கலைஞரோட முடிஞ்சிச்சு. ஆப்போசிட்டா இருந்தது. அவருக்கு இவர் இருந்தாங்க. இப்போ எதுவுமே இல்லையே. இப்போ இருக்கிற ஆட்சி ஏதாவது பண்ணா கூட அது எதிர்ப்பு தெரிவிக்கிறது கூட அவங்களுக்கு ஆப்போசிட் பேச மாட்டேங்கிறாங்களே. எம்ஜிஆர் கலைஞரோட முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஆள் இல்லைன்னா அரசியல இல்லைங்கிறாங்க. உங்க ஓட்டை கடைசியா யாருக்கு போட்டீங்க? நான் ஓட்டு போறதை நிப்பாட்டிட்டாங்க. ஓட்டு போடல. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஓட்டு போடுறது நிப்பாட்டி. இதுக்கப்புறம் ஓட்டு போட மாட்டேங்க. இதுக்கப்புறம் ஓட்டு போறோம்னா யாரு நல்ல ஆட்சி நடத்துறாங்கன்னு பார்த்து அதுக்கு அடுத்து திருப்பிச்சாங்க. அது பாக்க நேரம் வந்துருச்சு இல்ல? வந்திருக்கல. இல்ல இப்ப பார்த்தது இந்த ரெண்டு பீரியடுமே எனக்கு அவுட். ஜெயலலிதா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ அதான் எல்லாரும் பண்றாங்க. புதுமை இலவசம் கொடுத்து குட்டிச்சவராக்கிட்டோம். சரி. அதனால இப்ப உங்களுக்குன்னு ஒரு உரிமையான ஒரு ஓட்டு இருக்குல்ல, அது எதை அடிப்படையில போடுவீங்க? தகுதி அடிப்படையில போடுவேன். இப்ப என்னுடைய தொகுதியில யார் இருக்கு வராங்களோ அவங்க நல்லது பண்ணினாங்க, மக்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நானே கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். தொகுதி நீங்க? நான் என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. இப்போ நான் இருக்கிறது சென்னை எக்மோர். ஓட்டு இருக்கிற தொகுதி எக்மோர். அங்க யார் நிப்பாங்களோ, இப்ப யார் நின்னாங்களோ எங்களுக்கு வேணுங்கிற சௌகரியத்தை செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நானே. ஏன்னா நான் யூடியூப் சேனல்ல மக்கள் விமர்சகரா இருக்கிறேன். நிறைய யூடியூப் சேனல்ல நான் மக்கள்கிட்ட என்ன நினைக்கிறாங்களோ நான் அதை உங்க மூலமா சொல்லி நான் செய்வேன். சார், இப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க தமிழ்நாட்டுல யார் ரொம்ப நேர்மையானவங்க நினைக்கிறீங்க? நேர்மையானவங்க சொல்ல கிட்டத்தட்ட இடதுசாரிகள் இருக்கக்கூடிய நல்ல கண்ணு அப்பல் கட்டுறவர். அவர் புத்தகம் தான் அவருடைய சொத்து. மற்றபடி அவரை பொது வாழ்க்கையில அவருக்கு மேல மதிப்பு மரியாதை இருந்து அவருக்கு உதவி செஞ்சாலும் அவருக்குன்னு அவர் எங்கேயோ யாருடைய எதிர்பார்த்து எதையும் வாங்கி இல்லை ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றாரு. உங்களோட பார்வையில இவங்க ரொம்ப நல்லபடியா ஆட்சி புரியுறான்னு சொல்றீங்க. போல மற்ற இயக்கங்களையும் இருக்காங்க ஒரு சில பேர். அவங்க அந்த இயக்கத்துல ஈடுபாடு இருக்கு. அவங்க ஒரு தன்மானமா சொல்லக்கூடிய சுயமரியாதை வாழ்றாங்க. அவங்க கிட்ட யாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனா அதனால அந்த இயக்கத்துக்கு எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, புரியுது. இப்ப இப்படி இருக்கிற மனிதர்கள் முன்னாடி உங்களுக்கான ஒரு ஓட்டு உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அது எதை அடிப்படையில நீங்க போடுறீங்க? அதாவது இன்னைக்கு கூடிய பொலிட்டிக்கல் சூழல் விஷயத்துல இன்னைக்கு மதவாதம் முன்னாடி நிக்குது. உதாரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மத சார்பற்றது சொல்றாங்க. அம்பேத்கர் அப்படிதான் எழுதினாரு. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒரு இயக்கம் அவங்க ஜெயிச்சிருந்தாலும் அவங்க மதத்தை முன்னிறுத்தி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உடன்பாடு கிடையாது. அதே போல மத ரீதியான இது இங்க மக்கள் ஒற்றுமையும் கெடுக்கும்.
அதனால நீங்க அரசியல் பண்ணுங்க, ஜனநாயகம் பத்தி பேசுங்களா, வேற எந்த விஷயம் பண்ண பண்ணுங்க. ஒரு எல்லாரும் அன்பா இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்றே வாழ்றோம். ஆனா இவங்க இந்துத்துவன்றது வச்சு பண்றது சரியானது இது இல்லை. ஒரு மதசார்பற்ற சக்தி உருவாகணும்னு ஆசைப்படுறேன். அந்த முறையில் என்னோட வாழ்க்கை என்பது வந்து ஒரு மதசார்பற்ற சக்திகளுக்கும் இடதுசாரி சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் தான் பயன்படுத்துவேன். ஒன்றும் இல்லை சார், இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகளை யார் ரொம்ப நேர்மையானவங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே இல்ல. அப்போ உங்கள் ஓட்டை எந்த அடிப்படையில் போடுவீங்க? இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்ல நேர்மையானவங்க யார்? அப்படின்னு பர்டிகுலரா சொல்ல மாதிரி யாருமே எனக்கு தெரியல. அப்போ எந்த அடிப்படையில் உங்கள் ஓட்டை நீங்கள் போடுவீங்க? அதாவது இப்ப இருக்க கேண்டிடேட்டோட ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி ஓட் போடலாம் தான் நான் நினைக்கிறேன். ஆமா பிரதர். அப்படிதான் உங்களோட உரிமையான ஓட்டை நீங்கள்? ஆமா பிரதர், கண்டிப்பா. இப்ப இவங்களுக்கு தான் போடணும் இவங்களை அப்படின்னு இல்லாம, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி சார்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கார்ட்ஸ் நல்லபடியா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஆட்சின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட செய்முறை வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால கரண்ட் பேசிஸ்ல இருக்கிறத பார்த்து நம்ம ஓட்டு போட முடியும் சார். ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்ல யார் ரொம்ப நேர்மையானவங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது சார். ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்ல யார் ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருமே இல்ல. உண்மையா சொல்ல யாருமே இல்ல. யாருமே இல்லை. நீங்க எந்த அடிப்படையில உங்க ஓட்டை அப்ப போடுறீங்க? நான் ஓட்டே போடுற கூட வச்சுருங்க. யார் கொஞ்சம் தான் செய்ய போறது இல்லைல்ல. யார் செய்வாங்க சொல்லுங்க? யாராவது செய்வாங்களா? யாருக்கு எது செய்ய நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஓட்டே போட்டுருக்கு. ஓட்டே போட்டுருக்கு. போன வாட்டி ஓட்டு போடல. நோட்டால போட்டுருக்கேன். போன நோட்டால போட்டு. அடுத்த வாட்டி யாருக்கு போடுறது? அது தெரியல. இன்னும் போடுறது யாருமே இல்லை. இதுதான் சொன்னேன். நேர்மன் இல்லை. நமக்கு எதுவுமே பெனிஃபிட் கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி சஃபரிங் தான். நத்திங். நார்மலா இந்த மிடில் கிளாஸ் தான் வந்து எப்பயுமே இந்த பொலிட்டிக்கல் டைம்லாம் சரி எல்லா டைம்லும் அடி வாங்குறது. இப்போ உங்களுக்கு வலிகள்னா அதிகமா இருக்கும். நிறைய விஷயங்கள் இது ஆதங்கம் சொல்லணும்னா எந்த விஷயங்கள்? இல்லை நிறைய இருக்குது. எதுங்க இல்லை விலைவாசி ஏறி போச்சு. மெயினே டே டு லைஃபே கஷ்டம் தான். பஸ்ஸுல போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டஸ்டா இருக்குது. எல்லாம் உட்காந்து அந்த காலு இது எல்லாமே அப்படியே இருக்கு. ஸ்டாண்டு சரி கிடையாது. நம்பர் 1 அந்த சிஸ்டம், அந்த ஏறின இடம் சரி கிடையாது. அந்த ஃப்ரீ ஓட்டுக்கு யாரும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஷார்ட்கட்டில் ஒரு வழி கொடுத்தா கொஞ்சம் நன்னாயிருக்கும். மெயினாக புக்கிங் கவுண்டர் வந்து இல்லை. ஏடிஎம் இல்லை. ஏடிஎம் வசதி இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே எப்போ க்ரௌட் இருக்கோ அப்போ மட்டும்தான் அந்த எலக்ட்ரிக் கார் போய் வந்துட்டு இருக்கு. மற்ற நேரம்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜூஸ் கடை இருக்குது, மில்க் கடை இருக்குது, கடைங்க இருக்குது, பராமரிப்பு நல்லா இருக்குது இன்னைக்கு நாளைக்கு. ஆனா இவ்வளவு கட்டுறது என்னோட கருத்து என்ன தெரியுமா ப்ரோ? இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இவ்வளவு ஆடம்பரிய தேவையில்லை. ஏற்கனவே ஒண்ணு இருக்குது சின்னதா கட்டி அவன் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறான். அது நீ மக்களுக்கு என்ன கொடுத்தினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்கு, பட் ப்ராடா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா தூரம். இது வண்டலூர்னு வைக்கிறதே பெஸ்ட். எப்படி இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்? இப்போ சூப்பரா இருக்கு. ஒர்க் பண்றவங்க நல்லா அன்பா எங்களுக்கு இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்றாங்க. பக்காவா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற மாதிரி இருக்கு. இல்ல எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே போர்டு போட்டிருக்காங்க. இப்போ பாத்ரூமு, மாற்றுத்திறனாளி பாத்ரூமு, திருநங்கை பாத்ரூமு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு, பட் தூரம் தானே வழியே வேற ஒன்றும் இல்லை. அக்கா இது எதுக்கு குடிக்கிற தண்ணி இதாயிட்டா? இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் போட்டிருக்காங்க. ஆனா மாத்தி ஓட்டிட்டாங்களா? எப்பா என்ன கிளீனா இருக்கீங்க. இங்க நம்ம எங்க இருக்கோம்னா புதுசா கட்டின கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இங்க இருந்து நிறைய மாவட்டங்களுக்கு வந்து இப்போ பொங்கல் டைம்ல தான் ஃபுல்லா விட்டுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எந்தெந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இங்கிருந்து போக ஓகேவா இல்ல ரொம்ப லாங்கா இருக்கா அப்படின்றத ஒவ்வொன்றா தனித்தனியா கேட்டுக்கலாம். ஸோ வாங்க போலாம். இந்த என்ன ஊருக்கு சொல்றாங்க இதை? அதை வானா வண்டலூர் அருகில் அது மாதிரி என்ன ஒரு மக்கள்களை பூங்கா அருகில் அது மாதிரி மக்கள்களை வந்து டிவில யாரும் அது மாதிரி சொல்லலாம். அது மாதிரி சொன்னா மக்களுக்கு ஈஸியா தெரியும். வண்டலூர் அருகில் கேளம் அப்படின்னு 2 இருக்குது. கேளம்பாக்கத்துக்கு போயிடுறாங்கன்னா கேளம்பாக்கத்துக்கு சில பேர் போயிடுவாங்க. கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவாங்க. அதனால ஊர் மாறி போயிடுவாங்க மக்கள். டிவில வந்து ஒன்று சொல்றாங்க, பேப்பர்ல ஒன்று போட்டுக்கிறாங்க. டிவில மினிஸ்டர் முதல்ல வந்து பொங்கல் வரைக்கும் இங்கதான் நிற்கும் மினிஸ்டர் அறிவிச்சாரு. நான் நேற்று வரைக்கும் அங்கதான் போய் ஏறணும்னு நினைச்சிருந்தேன். என்னுடைய சாமி கூட வரத சாமி கோயம்பேட்டில் ஒர்க் பண்ணுது. அவரை போய் நீ ஒரு கண்ணு எதுக்கு கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னதுனால அவரு வந்து எனக்கு தெரிவிக்க தான் நான் ஒரு வண்டியை பிடிச்சிட்டு இங்க வந்தேன். வர்றதுக்கு வந்து சிரமம்னு சொல்ல முடியாது. மக்கள்களை வந்து இந்த ஊரை வந்து இதுக்கு பக்கத்துல ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா மக்களுக்கு வர்றது ஈஸியா இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த இது இருக்கிற வரைக்குமே இப்படியே இருக்குன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து போனாலும் நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜூஸ் கடை இருக்குது, மில்க் கடை இருக்குது, கடைங்க இருக்குது, பராமரிப்பு நல்லா இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு நல்லா இருக்குதா இல்லைன்னு அவங்கள வந்து அதிகாரிகளை வந்து வாரத்துல 2 நாள் வந்து பார்க்க சொல்லுங்க.